கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பள்ளி வகுப்பறைக்கு வெளியே மாணவியை அமர வைத்து தேர்வு எழுதிய விவகாரம் தொடர்பாக இன்றைக்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று காவல்துறை உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது அந்த மாணவியுடைய பெற்றோர் மட்டுமே விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர். பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகம் தரப்பில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. விவரங்களுடன் நிகராமுடைய செய்தியாளர் சக்திவேல், தற்போது இதுவரைக்கும் ஏன் பள்ளி நிர்வாகம் தரப்பில் வரவில்லை? அவங்களுக்கு என்ன நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது? காவல்துறையுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தேவபிரியன், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி செங்குட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் பள்ளியில் மாணவியை வெளியில் அமர வைத்து தேர்வு எழுதி வைத்த விவகாரம் நேற்று பொள்ளாச்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் மாணவியின் தந்தை நெகமம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் பள்ளியின் தாளாளர் தங்கவேல் பாண்டியன் மற்றும் முதல்வர் ஆனந்தி மற்றும் அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகிய 3 பேரையும் விசாரணை மேற்கொண்டு அவர்கள் 3 பேர் மீதும் தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் என இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நெகமம் போலீசார் வழக்கு செய்யப்பட்டிருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்களையும் பள்ளி நிர்வாகத்தினரும் இன்று நெகமம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கூறியிருந்தனர். இந்நிலையில் பெற்றோர் இருவரும் காலையிலிருந்து காவல் நிலையத்தில் காத்திருந்த நிலையில் பள்ளி நிர்வாகம் தரப்பில் தற்போது விசாரணைக்கு யாரும் ஆஜராகவில்லை என பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேவபிரியன், தகவலுக்கு நன்றி சக்திவேல்.